ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். என்னுடைய நேம் ஆலியா. ஸோ பட்ஜெட் வந்து இன்னும் 2 நாளில் இருக்குது. நமக்கு அதுக்கான பிளான் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே மூவ் பண்ணணுன்றத வந்து டெய்லி அனலிஸாக இனிமேல் நான் வீடியோஸாக போட்டுட்டு வரேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும்னாலும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதுக்கான வீடியோஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இங்கே 26,350 லெவல்ஸ்லேருந்து ஃபால் பண்ணிட்டு இருந்துச்சு இண்டெக்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 200 டிஎம்ஏ இருக்கு. 200 டிஎம்ஏன்றது லாங் டேர்ம் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணும் யூஸ்வலாக. ஸோ ப்ரைஸஸ் வந்து அது வரைக்கும் ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. 24,960 வரைக்கும் ப்ரைஸஸ் ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அவர்லி டைம் ஃப்ரேமில் இந்த சைடு வந்து நம்ம வந்து ஒரு ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக்குன்றது வந்து ஒரு செல் ஆஃப்னு சொல்லுவாங்க, செல் ஆஃப் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து செல் ஆஃப் வந்து அகெயின் மார்க்கெட் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணல. ஸோ அங்கேயே வந்து ஈக்குவல் லோஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அங்கே வந்து இட்ஸ் அ டிமாண்ட் ஜோன் கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 டேஸாக வந்து மார்க்கெட் வந்து இந்த கேண்டில்காகவும் க்ளோஷர் கொடுத்துட்டு இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாலுமே வந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் இருக்கு, பட்ஜெட்க்கு எங்கே மார்க்கெட் போகும்னு நம்ம பார்த்தோம்னா 25,450 இந்த லெவலில் பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,600. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னுடைய வியூ. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போகும்னு பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணணும். இங்கேயும் வந்து ஒரு நல்ல சப்ளையும் இருக்கு. ஸோ 2 சப்ளை இருக்கு. ஸோ 25,840 டு 900 லெவல்ஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. லாங் சைட்ல இது நமக்கான வியூ. இதே வந்து மார்க்கெட் வந்து ஷார்ட்டுக்கு வரணும்னா என்ன நடக்கும்னா, யூஸ்வலாக பட்ஜெட் வரும்போது போத் அப் சைட் அண்ட் டவுன் சைட் லிக்விடிட்டி 2 சைடும் வந்து மார்க்கெட் மூவ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 25,600, 25,840 டு 900 இந்த 2 டார்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைடில் வந்து நமக்கு இந்த லெவல் இம்பார்ட்டண்ட்டாக பிரேக் ஆகணும். இது வந்து ஒரு லாங் டோஜி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஒரு ஹேமர்னு சொல்லலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் ஆஃப் அப்சைட் கொடுத்துருக்கு. அப்போது 25,150 பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம 24,920க்கு வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 24,750. ஸோ டவுன் சைடில் நமக்கு 2 டார்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ அப் சைடில் வந்து 2 டார்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ நிஃப்டியோட அனாலிசிஸ் இதுதான், பட்ஜெட் டேக்கான பிளான். நாளைக்கு இதே வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி மூவ் பண்ணுன்றதை பார்த்துட்டு நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேங்க் நிஃப்டி செக் பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விட இது வந்து கொஞ்சம் இண்டெக்ஸ் பெட்டராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1,400 பாயிண்ட்ஸ் கரெக்ட் பண்ணுச்சு. பட் இது வந்து கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸாக தான் கரெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டேஸ் ஃபால் பண்ண உடனே இந்த பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு 58,000 ப்ரீவியஸாக இந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இப்போ அது சப்போர்ட்டா ஒர்க் பண்ணி மேலே வந்துட்டு இருக்கு இண்டெக்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணுதுன்னா அதை பொலாரிட்டி பிரின்சிபல்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் டேர்ம்ல சொல்லுவாங்க. நான் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்றப்போ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஸோ மேபி அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் போடுறேன். சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் வந்துச்சு. இந்த ஜோனை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸாக இருந்த ஜோனை ஹோல்ட் பண்ணிட்டு ப்ரைஸஸ் அகெயின் பிரேக் டவுன் பண்ண போகுது. ஸோ நான் நிறைய டைம் வந்து ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிரேக் டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், நான் யூஸ்வலாக வந்து கேண்டில் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவேன். அண்ட் ஒரு கேண்டில் இல்லை 2 கேண்டில் மினிமம் க்ளோஸ் பண்ணணும் அதுக்கு பிலோ, அப்போ தான் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு பட் அட் தி எண்ட் ஆஃப் த அவர்லி க்ளோஸ் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேலே பிளே க்ளோஸ் பண்ணியிருக்கு. இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து வேற என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். பட் எனக்கு சிம்பிளாக வந்து என்னுடைய செட்டப் ஒன்று தான். இங்கே டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு இண்டெக்ஸ். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட். என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டைவர்ஜென்ஸ் ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுற எனக்கு இது பர்ஃபெக்டாக யூஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அப் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் அதுக்கப்புறம் 1 by 1 வந்து க்ளோஸ் பண்ணுச்சு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் பிவட்டாக நான் எடுத்திருக்கேன்னா
புல்லிஷ் பிவட்னா என்னன்னா மார்க்கெட் ஃபால் பண்ணிட்டு இருக்கு, அப்போ வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணும். இந்த கேண்டலோட லோ வந்து ப்ரீவியஸ் இருக்க கேண்டில்ஸ்க்கும் அதுக்கப்புறம் ஒரு கேண்டில்ஸ்க்கும் வந்து அதுதான் லோவா இருக்கும். ஸோ இங்க ஒரு புல்லிஷ் பிவட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சு, நமக்கு வந்து ஒரு ரேலி கொடுத்துச்சு. அதோட கண்டினியூஷன் தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மூவ் வந்து 350 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டில கொடுத்துருக்கு. ஸோ ரைட் நோ பார்த்தீங்கன்னா இங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல அகெயின் இந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு கண்டிப்பா வந்து எனக்கு ப்ரெஃபரபிளான இண்டெக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸும் வந்து கொஞ்சம் லைஃப் டைம் ஹைஸ் கிட்ட இருக்கிறதால புஷ் பண்ணி மேலே எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 60,600 அந்த லெவல்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 60,880 இந்த லெவல்ஸ்க்காக வர்றதுக்கு ஈஸியான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட வியூ அண்ட் கம்மிங் டு டெய்லி டைம் ஃப்ரேம் இது வந்து நெக்ஸ்ட் பிளான் பட்ஜெட்க்கு எனக்கு இதுதான். சப்போஸ் வந்து நான் ஷார்ட்டுக்கு போறேன்னா இந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் சப்போர்ட் எடுத்துட்டு இண்டெக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஒரு ஷார்ட்டுக்கு போறோம்னா அங்க கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு கேண்டலோ இல்ல வந்து நமக்கு சேஞ்ச் ஆஃப் ட்ரெண்ட் தெரியணும். அப்பதான் வந்து நம்ம ஷார்ட் பிளான் பண்ணோம். நம்ம எடுத்த உடனே ட்ரேட் பிளான் பண்றதோ பை செல் எல்லாம் இல்லாம இந்த லெவலுக்கு பிலோ என்ன பண்ணணும், இந்த லெவலுக்கு அபோ என்ன பண்ணணும்ன்றத வந்து மார்க்கெட் ஓபன் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர் பிஃபோரே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து மார்க்கெட்ல போயிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு டேவும் வந்து எக்ஸாம் குடுக்குற மாதிரி தான். அங்க வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம போனீங்கன்னா லாஸ்ட்ல தான் போய் முடியும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். 59,250 இதுக்கு பிலோ க்ளோஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணோம்னா இங்க இருக்க லாங்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஷார்ட்ல சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க இருக்க எல்லாருமே வந்து எக்ஸிட் அடிச்சிருவாங்க, ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். அப்போ வந்து நம்ம ஷார்ட்ஸ் போனோம்னா நமக்கு பெட்டரா இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட வியூ நான் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதோட அனாலிசிஸ் என்னன்றதையும் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்டிபிசி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ல இருந்து ரைஸ் பண்ண மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் இது இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு. இதை பிரேக் பண்ணி இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து இது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுச்சு. ஸோ யூஸ்வலாக நான் ஃபிப் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ட்ரேட் பண்றதுக்குன்னு கேட்டிங்கன்னா டார்கெட் செட் பண்றதுக்கும் எந்த ப்ரைஸ்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்குன்னு செக் பண்றதுக்கும் எனக்கு ஃபிப் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஸோ இங்க இருந்து ரேலி ஸ்டார்ட் பண்ணிருக்கு, இது வரைக்கும் போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ நான் சொல்லுவேன் இல்லையா, யூஸ்வலா வந்து ப்ரைசஸ் மேல போகிறப்போ ஒரு அப் மூவ் கொடுத்தா கண்டிப்பா ஒரு புல் பேக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ரேலி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து ஒரு அப் மூவ் கொடுத்தாச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியாச்சு. ஒரு ஸ்ட்ராங் கேண்டலும் இங்க இருக்கு, பிளஸ் இங்க ஸ்ட்ராங்கான வால்யூமும் இருக்கு இந்த கேண்டலுக்கு. அதுக்கப்புறம் புல் பேக் கொடுத்துருக்கிறது 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே ஜோன்ல வந்து பிரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயே ஹோல்ட் பண்ணிட்டு இங்க நமக்கு இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். ஸோ இங்க நமக்கு க்ளோஸ் பண்ண உடனே நான் 4 ஹவரும் பார்ப்பேன். ஸோ இங்கே 4 ஹவர்ல 1 by 1 இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ண உடனே அங்கேயே நமக்கு லாங்ஸ் இனிஷியேட் ஆயிடுச்சு. 346ல இருந்து ரைட் நவ் நமக்கு 358 360 வரைக்கும் போயிருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து எனக்கு இந்த டார்கெட் 370 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் அனலைஸ் பண்றதோ இல்லை நம்ம நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த டார்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து அதுக்கு பிஃபோர் இது கொஞ்சம் ஸ்லைட் ஹர்டலா இருக்கலாம். ஸோ கேஷ்ல ஹோல்ட் பண்றவங்க ஹோல்ட் பண்ணலாம். நீங்க ஸ்விங் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு கிரீன் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இங்க வந்து A+ கொடுத்துருக்கேன், செக்ஷன் 1 செக்ஷன் 2 கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் செட்டப் நான் ட்ரேட் வச்சிருக்கிறது சேல் வந்து நான் மல்டிபிள் டைம் மென்ஷன் பண்ணிட்டு இருந்தேன் இங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்காக பை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹோல்ட்ல இருக்கு. இதோட சார்ட்டும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் மேல வருது. ஸோ சேல் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கா நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை வாட்ச் பண்ணலாம். தென் என்டிபிசிக்கான அனாலிசிஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் எங்கே போகும்னு சொல்லிட்டு. இதுக்கு அபோவ் போச்சுன்னா அது வந்து வீக்லி ரிவர்சலாக கூட வரலாம்.
சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து அகெயின் வீக்லி ரிவர்சலாகவும் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக் மஹிந்திரா. டெக் மஹிந்திரா ஸ்டாக் வந்து நான் வந்து சேம் கொடுத்துருந்த ஸ்டாக் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அவர்லி டெய்லியில் அப் ட்ரெண்டில் இருக்கு. இங்கே லைஃப் டைம் ஹைஸ் கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். மார்க்கெட் ஃபால் பண்ணுறப்போ சில ஸ்டாக்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணும். அந்த ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் உடனே இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹைக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டாக் லிஸ்ட்டாக பிரிச்சு வச்சுக்கணும். ஒன்று வந்து ஷார்ட்டுக்கு, ஒன்று வந்து லாங்குக்கு. எவ்ரி வீக் வந்து என்னுடைய ஒர்க் இதுதான். ஸோ வீக்லி நான் பிளான் பண்ணிடுவேன். என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வீக் என்ன ஸ்டாக்ஸ் பை பண்ணணும். ஒரு 3 to 4 ஸ்டாக்ஸ் இந்த சைடும் சரி, அந்த சைடும் சரி. மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ நான் சொன்ன ஸ்டாக்கு 177 டார்கெட் 1770 டார்கெட் சொல்லியிருந்தேன், வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் அப் மூவ்ல இருக்கு கிளியரா. உங்களுக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸ் தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுனா லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அவர்லி டைம் ஃப்ரேமில் ஸோ லாஸ்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோ, இங்கே ஒரு ரேலி கொடுத்துட்டு இங்கே ஒரு புல் பேக் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி மார்க்கெட் மேலே போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல ஹோல்ட் பண்ணுச்சு. இதுவும் வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஃபிப் வச்சுட்டு. ஃபிப்புக்கான டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அதுக்கும் நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் போட்டுடுறேன். ஒரு வீடியோ வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி மல்டிபிள் செட்டப்ஸோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஹோல்ட் பண்ணுச்சு. ஸோ நான் கொடுத்தப்போ கால் வந்து 1710 கிட்ட என்னமோ இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதை 3 to 4% 1 வீக்ல வந்து ஆப்ஷன்ஸ் பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ஸ் பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது வந்து இந்த செட்டப் வந்து ஃப்ரம் டெய்லி டு அவர்லி, அவர்லியிலேருந்து எங்கே போயிருக்கு என்ன பண்ணியிருக்குன்னு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்து அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணால் பெட்டராக ஒர்க் பண்ணும். ஸோ இதுக்கான டார்கெட் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் நான் என்ன வாட்ச்ல வச்சிருக்கேன் அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இப்போ நடந்து முடிஞ்சதை பற்றி பேசியாச்சு. இப்போ நடக்க போகிறது இன்னொன்று வந்து இண்டஸ்டவர். இண்டஸ்டவர் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாயிண்ட் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் பண்ணுச்சு. 50 EMA சப்போர்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கேண்டில் கபோ பிரேக் பண்ணணும்னு வெயிட் பண்ணேன். என்னால் அப்டேட் பண்ண முடியல. இங்கே வந்து ஒரு நல்ல க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர்லி டைம் ஃப்ரேமில் 21 EMA இல்லை சப்போர்ட் வரும்போது நான் வந்து இந்த சார்ட் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ வந்து இது லாங் போனால் பெட்டராக இருக்கும் இந்த ஸ்டவர். நெக்ஸ்ட் வந்து ஜிண்டால் ஸ்டீல். இதுவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டு ஸ்விங் ஸ்டாக்கை பொசிஷனலாகவும் எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பேட்டர்ன். ரவுண்டட் பாட்டமாகவும் சொல்லலாம், இல்லை ஹெட் அண்ட் ஷோல்டர்னும் சொல்லலாம். காம்ப்ளிகேட்டடான ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி இருக்கு, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டாக்கு ஏர்னிங்ஸ் இருக்கு. சில ஸ்டாக்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் வந்துச்சுன்னா வீக்காக இருக்கும், சிலது வந்து ஸ்ட்ராங்காக போகும். ஸோ இந்த ஸ்டாக் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகிறதுனால கொஞ்சம் வந்து ஆல்ரெடி வந்து ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தோம்னா பிபிசிஎல் இன்னொன்று. ஸோ பிபிசிஎல் வந்து இந்த லெவலுக்காக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஃபுல்லாக சைட்வேஸில் இருக்கு இல்லையா, வீக்லி டைம் ஃப்ரேம் செக் பண்ணிப்போம். நான் யூஸ்வலாக வீக்லி டைம் ஃப்ரேம் செக் பண்ணுறேன். இங்கே நான் போடலை. இதை பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி 367 368 லெவலுக்கு அபோவ் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரேட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நான் வந்து வீக்லி வந்து டெய்லி ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ண மாட்டேன். வீக்லி ஒரு 3-4 ட்ரேட்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக பார்த்து அதில் எனக்கு வந்து நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் தென் ஃபியூச்சர்ஸும் பண்ணுவேன். ஸோ எனக்கு நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன்னா 3 to 4% ஆப்ஷன் நம்ம பார்க்குறோன்னா அதே வந்து ஆப்ஷன்ஸ் எனக்கு 60 to 70% இல்லை மினிமம் 50% ஆச்சும் எனக்கு டார்கெட் கொடுத்துரும். ஸோ அதுவே எனக்கு போதுமானது. ரொம்பவும் க்ரீடியாக இல்லாமல் எல்லாமே கால்குலேட்டிவாக நான் பிளான் பண்ணி போகிறதுனால எனக்கு இது வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இண்டஸ்டவர், ஜிண்டால் ஸ்டீல், அதுக்கப்புறம் பிபிசிஎல் இந்த மூணுமே வாட்ச்ல வச்சுக்கலாம். தென் என்டிபிசி ஆல்ரெடி ரன்னிங் பெட்டராக இருக்கு. ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஏர்னிங்ஸ் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சில ஸ்டாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன். சிஎஸ்பி பேங்க் இதை பற்றி நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒன் டேல 15% ட்ராப், அகெயின் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து
இந்த லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹோல்ட் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். இது வந்து ஏர்னிங்ஸ் அன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான வால்யூமோட செல் ஆஃப் வர்றது நாட் அ குட் ஐடியா. அப்சைட் போகிறப்போ இருந்த வால்யூம் ஆல்மோஸ்ட் 70 to 80% கவர் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ குட் ஸ்டாக் டு ஹோல்ட். நெக்ஸ்ட் நான் இன்னொரு ஸ்டாக் வாட்ச்ல வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் பையும் பண்ணியிருக்கேன் ஒரு பொசிஷன் சைஸ். அதில் கிராஃபைட். கிராஃபைட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து 3-4 இயர்ஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் எப்போ பிரேக் அவுட் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருக்கு. வீக்லி க்ளோசிங் ஃபர்ஸ்ட் க்ளோஸ், தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 2-3 கன்சிகூட்டிவ் க்ளோசஸ் வந்துச்சுன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்கை பார்த்த உடனே பை பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண வேண்டாம். அந்த ஸ்டாக்கை கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணணும். அதோட பிஹேவியர் என்ன, அது வந்து சர்க்கியூட் ஸ்டாக்கா, ஸ்லோவாக போகுமா, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் யூஸ்வலாக சார்ட்ஸ் போடுவேன். அண்ட் ஷேர் பண்ணுறப்போ என்ட்ரி என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் என்ன, ரிஸ்க் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ உங்கள் அனலைசிஸ் மேட்ச் பண்ணுச்சுன்னா பை பண்ணுங்க. சப்போஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணணும், என்ன ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தென் க்ரூட். ஸோ நம்ம க்ரூட்ல வந்து கோல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். என்ன பண்ணியிருக்கு, எப்படி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரீட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த கேண்டலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வந்துட்டு இருக்கு. அண்ட் கம்மிங் டு க்ரூட். ஸோ க்ரூட் வந்து நான் WTI சார்ட் பார்த்து தான் மோஸ்ட்லி அனலைஸ் பண்ணுவேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. இங்கே வந்து ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆச்சு. 4 hour டைம் ஃப்ரேம் டெய்லியில் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சேன். இங்கே ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுச்சு. தென் அகெயின் வந்து இதை வாட்ச்லேயே வச்சிருப்பேன். யூஸ்வலாக வந்து 4 கமாடிட்டிஸ் இந்தியன் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்கு. ரொம்பவும் வந்து வாலட்டிலாக லிக்விடிட்டி இருக்க கமாடிட்டிஸ்னா கோல்ட், சில்வர், க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ இதை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தப்போ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 60.8 கொடுத்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சிருந்த லெவலுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 8% ட்ரேட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹை மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ட்ரேட் வந்து இது கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த 4 hour EMA கிராஸ் ஓவர் பண்ணுறது. ஸோ 4 hourல இந்த வயலட் லைன் வந்து 200 EMA, சாரி, அந்த 200 EMA வந்து ஆரஞ்ச் லைன், 50 EMA வந்து வயலட் லைன். ஸோ இது ஒன்ஸ் கிராஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தப்போ இதுக்கு கீழே வந்து ஒரு பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இதை பேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒன்ஸ் இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் லாங்குன்னு ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60.8லேருந்து 66 இருக்கும். நமக்கு 8.8% கொடுத்துருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி செனாரியோஸ் லாஸ்ட் 2 இயர்ஸாக 3 டைம்ஸ் தான் நடந்திருக்கு. இந்த 3 டைம்ஸும் என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் வந்து மினிமம் வந்து 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒன்ஸ் இன் 6 months அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டாலுமே நல்ல ட்ரேட் வெயிட் பண்ணி அடிச்சோம்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் அனலிசிஸ். தென் அவர்லிலையும் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்ட்ரக்சர் வந்து புல்லிஷாக இருந்துச்சு. இங்கே நான் ஃபிப் போட்டு காட்டுறேன் என்ன லெவலுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் சார்ட்டும் போட்டிருந்தேன். 50%லேயே வந்து ஆல்மோஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பொலாரிட்டி பிரின்சிபல் பேஸ்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இது சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுச்சு. ஸோ இந்த வீக்கான ட்ரேட் அனாலிசிஸும் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் மற்ற நிறைய திங்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, என்ன வந்து புரியலன்னு சொல்லுங்க. நான் வந்து அதை ட்ரை டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.